கேமராக்கு ஸ்லோவாக நிற்கிறது இவர் தான். நன்றி நன்றி. ரேஷ்மா தலையெல்லாம் குனிஞ்சிருக்கேன். ரேஷ்மா அப்படியே திரும்படி. ரேஷ்மா ஒரு டான். ரேஷ்மா ஹாய் காட்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான வெட்டிங். மணமகள் வார்த்தையே வரமாட்டேங்குது சொல்கிறதுக்கு. அவ்வளவு அழகான ஒரு சூப்பரான ஃபேமிலி ஈவெண்ட். நம்ம குடும்பத்தில் ஒருத்தங்களுக்கு கல்யாணம், ரொம்ப நெருக்கமானவங்களுக்கு ஒரு கல்யாணம்னா மனசில் அப்படியே ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி அந்த காஸ்டியூம்ஸ் எல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு அப்படி நிற்போம். அந்த மணப்பெண்ணுக்கு எவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த குடும்பமே யாருக்காக காத்துட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளை பேர் பிரவீன்சன். அந்த பிரவீன்சனுக்காக நாங்கள் எல்லாருமே காத்துட்ருக்கோம். நாங்கள் பொண்ணு வீட்டுக்காரங்க. ஸோ பொண்ணு வீட்டு சைடில் நின்றுட்டு இருந்தோம். கல்யாணத்துக்கு பார்த்தீங்கன்னா காஸ்டியூம் செலெக்ஷன்ஸ் வந்து சூப்பராக இருந்தது. கல்யாணம் நடந்த இடம் வந்து கன்னியாகுமரி மாவட்டம். கன்னியாகுமரியில் வந்து பசுமையான மரங்கள் அந்த இதெல்லாம் பார்த்த உடனே உங்களுக்கு தோன்றிருக்கும். அவ்வளோ அழகான கன்னியாகுமரி மாவட்டத்தில் சரல் லொக்கேஷனில் கல்யாணம் நடந்தது. இந்த வீட்டில் இது வந்து கடைசி கல்யாணம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா கல்யாணமும் சூப்பர் தான், அதிலும் கடைசி கல்யாணம் ரொம்ப முக்கியத்துவமானது. மகனுக்கு வந்து பெண்ணோட மூத்த அக்கா வந்து மாலை மாற்றுறாங்க. மாப்பிள்ளை வீட்டிலேருந்து போட்டுட்டு வர்ற மணமகன் போட்டு வர்ற மாலையை மாற்றி மணப்பெண்ணுக்கு கொடுக்குற வழக்கம் இருக்குது. அடுத்த அக்கா வந்து என்ன முறை செய்கிறாங்க அப்படின்னா, அந்த கையில் வச்சிருக்கிற பூங்கொத்து பொக்கே அதை வந்து அடுத்த அக்காவும் அத்தானும் கொடுக்குறாங்க. அத்தான் அப்படின்னு, அதாவது அந்த வீட்டுக்கு மருமகன் அப்படிங்கிறவங்க அந்த வீட்டோட மூத்த மகனாகவே ஒரு காலத்தில் மாறிடுவாங்க. அப்படி தான் அந்த 2 பர்பிள் ஷர்ட் போட்டிருக்க 2 மருமகனுமே நிற்கிறாங்க. எல்லா விஷயத்தையும் அவ்வளோ பார்த்து செஞ்சுக்கிட்டாங்க 2 அக்காவும். 2 இதுவும் அந்த பர்பிள் ஆர் லாவெண்டர் ஷேட் சொல்லலாம். அந்த காஸ்டியூமில் அவங்க இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சந்தனம் வச்சு மூத்த மருமகன் வந்து பையனை வரவேற்கிறாங்க. ஸோ பன்னீர் தெளித்து அவங்க மாப்பிள்ளையை மட்டும் இல்லை, அந்த குடும்பத்துலேருந்து வர்ற எல்லாரையுமே வரவேற்று வாங்க அப்படின்னு சொல்லி மணப்பெண்ணோட வீட்டுக்கு உள்ளாடி அழைச்சிட்டு வந்து சில முறைகளை பண்ணுவாங்க. அதுக்காக எல்லாரையுமே உள்ளே அழைச்சிட்டு இருக்காங்க. ஸோ மாப்பிள்ளை உள்ள கூட்டம் முன்னாடி ஒரு ஃபோட்டோ ஸ்டில் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமா ஃபேமிலியாக நின்று எடுத்துகிட்டு இருக்காங்க. குட்டீஸையும் கூப்பிட்டு எல்லாருமா ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலி பிக் எடுத்துகிட்டு, இந்த ஃபேமிலியோடு அவர் இணைகிறதுனால அந்த ஃபேமிலியோடே சேர்ந்து அவர் அழகாக உள்ளே போய் வாடா விளக்கு அப்படின்னு சொல்லி ஒரு செரமனி பண்ணுவாங்க. அதுக்காக எல்லோரும் போயிட்டுருக்குறாங்க. ஸோ இப்போ வந்து வாடா விளக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது. இந்த விளக்கு மரபு வந்து நம்மளுக்கு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த விளக்கை வந்து மாப்பிள்ளை அமர்ந்திருக்கிற இடத்துல வந்து கொண்டு வைப்பாங்க. இதை செய்கிறது யார் அப்படின்னு ஒரு மரபு இருக்குது. பொண்ணோட அக்கா செய்வாங்க. அந்த அக்காவுக்கு இதுதான் மூத்த அக்கா. ஸோ அவங்க வந்து அந்த வாடா விளக்கை எடுத்துகிட்டு போகிறாங்க. ரொம்ப கவனமாக எடுத்துகிட்டு போகணும். ஆனால் இவ்வளோ கவனமாக செய்கிற வேலைக்கு ஸ்பெஷலான கிஃப்ட் உண்டு. மற்ற மாவட்டங்களில் என்ன முறைன்னு எனக்கு தெரியாது. ஆனால் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து சைடில் ப்ளூ கலர் ஷர்ட்டில் நின்னதெல்லாம் தாய்மாமாக்கெல்லாம் ப்ளூ கலர் ஷர்ட் அண்ட் மாமிக்கெல்லாம் வந்து ஒரு ஸ்லைட் க்ரீனில் வந்து சூப்பரான மேட்சிங்கான காஸ்டியூம் போட்டிருந்தாங்க. கம்மிங் பேக் டு திஸ் வாடா விளக்கு. இந்த வாடா விளக்கு முறையை செய்கிற அக்காக்களுக்கு வந்து மாப்பிள்ளையின் குடும்பத்திலேருந்து வந்து அங்கே வளையல் போடுவாங்க. ஸோ அந்த வளையல் எல்லாம் போடுற அந்த செரமனி தான் நடந்துகிட்ருக்குது. ஸோ பியூட்டிஃபுல்லான டெக்கரேஷன் ரேஷ்மா அண்ட் பிரவீன்சன் அப்படின்னு சொல்லி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரியே அக்காஸ்க்கு வந்து கிடச்சிருக்கு தங்க கப்பு. சூப்பராக போட்டுட்ருக்காங்க. அக்காலாம் அந்த கல்யாணத்துக்கு ஓடி ஓடி வேலை செஞ்சாங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து கல்யாண பெண் மட்டும் வந்து பெட்டராக இருக்கணும் இந்த ஃபங்க்ஷனில் அப்படின்லாம் நினைக்கிறது இல்லை. ஒவ்வொருத்தங்களும் பார்த்திங்கன்னா அந்த அக்கா, அத்தான், அண்ணன், அந்த ஃபேமிலியே வந்து சூப்பராக அந்த ஃபங்க்ஷனில் வந்து இப்போ ரெடி ஆகிற கலாச்சாரம் வந்து பெருகிட்டுருக்கு. இதுதான் பொண்ணோட வீடு.
மாப்பிள்ளை வீட்டார் எல்லாமே வந்து உட்கார்ந்துட்டுருக்காங்க. இந்த முகங்கள் எல்லாமே நமக்கு வந்து புதுசாக இருக்கும், நாங்கள் பொண்ணு வீட்டுக்காரங்க இல்லையா. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து நம்ம வந்து பழகிடுவோம். ஸோ இப்போ நம்ம கொட்டடிச்சு கொண்டாடிட்டுருக்காங்க. கல்யாணம்னாலே சூப்பர் ஜாலியில் இந்த நம்ம வீட்டில் ஃபேமிலியில் வளைகாப்பு, புதுநன்மை, சடங்கு, இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து வரும். ஆனால் வந்து கல்யாணம் தான் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக, ரொம்ப சிறப்பாக, ரெண்டு தெரியாத குடும்பங்கள் இணையிற வந்து ஒரு அழகான ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஃபுல் ஆஃப் வைப்ஸ் அண்ட் ஃபுல் ஆஃப் ஹாப்பினஸ். எல்லோரும் அவங்கவுங்க காஸ்டியூமை பிளான் பண்ணிவிட்டு, குட்டீஸ்க்கு சேர்ந்து காஸ்டியூம் எடுத்துகிட்டு, இந்த மாதிரின்னு சொல்லி சூப்பர் கலாட்டாவாக அந்த அப்படி ஒரு லைவ்லினஸோடு ஒவ்வொரு கல்யாணத்துக்கும் நம்ம குடும்பத்தில் தயாராகும். உங்கள் குடும்பத்தில் இருக்க கல்யாணத்துக்கு நீங்கள் எப்படி உங்களையே வந்து தயாரிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ ரிலேட் பண்ண முடியும். கல்யாண பெண்ணோட தோழிகள் வந்து கலாட்டா பண்ணிகிட்டு இருக்காங்க. 2 பேரும் கிட்டத்தட்ட சேமாக ட்ரெஸ் போட்டுட்டு ஜாலியாக இருந்தாங்க. பெண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து மணப்பெண் கூட இருந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்ருக்காங்க. இப்போ வந்து இந்த மணப்பெண்ணை வந்து நம்ம வீட்டை விட்டு கல்யாணத்துக்கு கூட்டிகிட்டு போக முன்னாடி சில முறைகள் இருக்குது. அப்பா வந்து தந்தை வந்து மாலையிட்டு குழந்தைய வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அம்மா வந்து பொக்கே கொடுத்து அனுப்புவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தாய் மாமா, மாமி எல்லாருமே வந்து இது கிறிஸ்டியன் வெட்டிங் அப்படிங்கிறதுனால நெற்றியில் ஒரு சிலுவை வரைஞ்சி பண்ணுவாங்க. நம்ம காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிப்பாங்க. கான்செப்ட் வந்து அவங்கள ப்ளஸ் பண்ணுறது அப்படி தான். ஸோ இப்போ வந்து அப்பா அம்மா கிட்ட வந்து அழகாக வாங்கியாச்சு. இவங்க 2 தான் ப்ரொஃபஷ்னல் ஃபோட்டோகிராஃபர் அண்ட் கிளிக் பண்ணுறேன். நான் அவங்க கூட போட்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணி இந்த ஈவெண்ட்டை உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ மோர் வீடியோஸ் ஆர் கம்மிங் ஆன். இந்த வெட்டிங் செரமனியை சூப்பராக கவர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். பொண்ணு வந்து அழகான காஸ்டியூமில் அந்த லாவெண்டர் இதில் நல்லா இப்போல்லாம் ஆரி ஒர்க் வச்சு சூப்பராக போடுறாங்கல்ல. இதுதான் அக்கா ஃபேமிலி, 2 குட்டீஸு. பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா மெடல்லாம் இருக்கும். இந்த பிள்ளை நிறைய டேலண்டோடு நிறைய மெடல்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க. அவங்களோட ஷோகேஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ கேட்சியாக இருக்குல்ல. ஸோ இது வந்து அடுத்த அக்கா, குழந்த, அத்தான், சித்தின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அந்த கல்யாண பொண்ணு பின்னாடியே சுற்றிட்டு இருந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ இந்த கல்யாணம் மாதிரி தான் எல்லா கல்யாணங்கள்லேயும் வந்து நிறைய சந்தோஷம், நிறைய மகிழ்ச்சி. இது மாதிரி உங்களுக்கு இந்த கல்யாண வீடியோவை பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டாக வந்து இங்கே இருக்கிறது வந்து தாய் மாமாவில் மூத்த மாமாவுக்கு அடுத்த மூத்த மாமா ஃபாரினில் இருக்கிறதுனால கல்யாணத்துக்கு வர முடியலை. அந்த தாய் மாமாவோட பங்கு வந்து கல்யாணத்தில் வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம். மாமாலாம் வந்து விழுந்து வேலை செய்வாங்க. இது வந்து அப்பா அம்மா, அப்புறம் மற்றபடி அங்கே சிரிச்சுட்டு ஸ்மைலிங் பண்ணிவிட்டு ஹாய் சொல்லிகிட்டு இருக்க எல்லாருமே வந்து இவங்க தான் மாமிமார்கள் வருவாங்க, சித்திமார்கள். எல்லாருக்குமே மாமி, சித்தி எல்லாருக்கும் அந்த சாரீ நானும் என்னையை கவர் பண்ணுறதுக்காக அப்படியே கேமராவை கொடுத்து கவர் பண்ணிக்கிட்டேன். இல்லாட்டி எல்லா ஈவெண்ட்லேயும் மற்றவங்களை கவர் பண்ணுறேன், என்னையை கவர் பண்ண முடியாத மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். இது வந்து மூத்த மாமாவோட மூத்த மாமா வெளிநாடில் இருக்கிறதுனால வர முடியலை. ஸோ இதுதான் மூத்த மாமி ஃபேமிலி. இவங்க போட்டிருக்கிற அந்த க்ரீன் கலர் சாரீ தான் காஸ்டியூம் தான் எல்லாருமே போட்டிருக்காங்க. எல்லாருக்குமே யூனிஃபார்மாக சாரீ போடும்போது ஃபங்க்ஷனில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருந்தது. இது வந்து அடுத்த மாமா. அந்த மாமாவுக்கு எல்லாருக்குமே ப்ளூ கலர் ஷர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்து இந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லேயும் வந்து இப்போல்லாம் ஆரி ப்ளவுஸ் போடுறதுனால ரொம்ப வந்து அந்த ட்ரெண்டு ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு. கெஸ்ட்டு கூட இப்போ ஆரி ஒர்க் தான் பண்ணி போடுறாங்க. இது வந்து இளைய மாமாவோட ஃபேமிலி. ஸோ இந்த மாமா ஃபேமிலி எல்லாருமே வந்து முதல்ல அவங்களோட ஆசீர்வாதத்தை பண்ணி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு சூப்பராக இந்த மணமகளை வந்து அனுப்பி வைப்பாங்க வீட்டுக்கு. அடுத்த வீட்டுக்கு நம்ம அனுப்பி வைக்கிறோம். இது சித்தி. ஸோ மணப்பெண் வந்து அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கும்போது கண்ணெல்லாம் கலங்கி போயிடுச்சு. அதை நான் கவர் பண்ணல. எனக்குமே அது கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக இருந்தது. எல்லா பெண்களுக்குமே அந்த சொந்த வீட்டை விட்டு அடுத்ததுக்கு போகிறது வந்து ரொம்ப ஒரு இதாக கிரிட்டிக்கலானது. இது எங்கள் அண்ணி பையன். ஸோ நெக்ஸ்ட் இது வந்து இன்னொரு சித்தி ஃபேமிலி.
ஸோ நான் முதல்ல சொல்லிட்டு இருந்த மாதிரி அந்த குடும்பத்தை விட்டு போகிறதுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச். அதை வந்து அந்த பொண்ணை அடாப்ட் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு அன்னைக்கு ஃபீல் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு புது குடும்பத்துக்குள்ளே புது ஒரு மலராட்டு பூக்கிற டைம். ஸோ இதுதான் எங்கள் ஃபேமிலி. நான் அவங்க என் 2 குட்டி பசங்க அண்ட் பொண்ணு என்னோட ரொம்ப 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 ஃபேவரட் செல்லம். ஸோ அதனால் இந்த வெட்டிங்கை வந்து நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன், ரேஷ்மாவோட வெட்டிங்கை. ஸோ அந்த கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸை நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப லாங்காக போகிறதுனால அடுத்த வீடியோவில் நாங்கள் கோயிலுக்கு போகிறது, ஆன் த வேல பண்ண கலாட்டாஸ் அண்ட் வெட்டிங் மேரேஜ் எப்படி போயிட்டுருக்கு, இது ரேஷ்க்கு நாங்கள் கொடுத்த குட்டி கிஃப்ட் அண்ட் நான் போட்ட சிலுவை அண்ட் ரேஷ்மாவை நானும் ப்ளஸ் பண்ணுறேன். நீங்களும் அவளை வந்து வீடியோ பார்த்துட்டு ப்ளஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் கல்யாணத்தோட அடுத்த ஆக்சுவல் கல்யாண வீடியோவை பார்க்குறதுக்கு ஸ்டே டியூன்ட்.